Hey guys, welcome back to our channel from புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் கோயம்பேடில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு ட்ராவல்னாலே மெயினாக டவுட் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சரி, அந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லலாம் வந்து இந்த ராஜதானி டொரண்டோ சதாப்திலலாம் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் கேட்ரிங்கே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பஸ்ஸில் இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதுங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொங்கு நாடு வரைக்கும் அதாவது கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டின்னர் பஸ்லேயே கொடுத்துருவாங்கங்க. ஸோ டிக்கெட்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கிற ஒரு பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ஜிங் பஸ் ப்ளஸ். ஸோ கோயம்பேடுலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு சூப்பரான ஜேர்னி. நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு நம்ம பஸ் இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். ஸோ வாங்க போயிட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மீல் என்ன டின்னருக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் என்னென்ன கிட்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சூப்பராக பார்த்துட்டு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு கிளாஸியான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலோட ரெகுலர் வியூஸ் புது சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஐப்பு ஸ்க்ரோல் ஹைப்பை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு நான் ஐப்பாயும் சேர்த்து விட்டு போயிடுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க செம்ம பீக்கான டைம். பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாம் ஆகி நிற்கிது. வெளியில் கூட போக முடியாத அளவுக்கு ஒரு பீக்கான டைமில் செம்ம டிராஃபிக்கோட. அந்த பக்கம் ஒரு செட்டு ஜாம் ஆகி நிற்கிதுன்னா இந்த பக்கம் இன்னொரு செட்டு ஜாம் ஆகி நிற்கிதுங்க. இது தாங்க எம்டிசியோட நிலைமை பீக் ஹவரில். ஸோ இப்படி நிற்கிது பார்த்தீங்களா கூட்டம். இன்றைக்கி நம்ம பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க அதாவது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஜேபின்னு இருக்கும். ஸோ சிங் பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் ஜேபி வாசலில் தான் ஃபர்ஸ்ட் பிக்கப் பாயிண்ட்டே இருக்கும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம போர்டிங் ஏற போகிறோம். ஸோ இந்த பார்க்கிங்லாம் எங்கேயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட்லேருந்தே ஏறி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிங் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குங்க. ஸோ நம்ம பஸ் ட்ராக்கிங் பார்த்துக்கலாம், லைட் ட்ராக்கிங்கு. ஸோ நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக கோயம்பேடு ரோஹிணி கிட்டே இருக்குது. ஸோ போர்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு ஜேபி ஹோட்டல் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கே இருக்க ஜேபி ஹோட்டல். ஸோ ஜேபி ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லைனாக எல்லா பஸ்ஸோட பிக்கப்புமே இருக்குங்க. 8:57ங்க. ஸோ நம்மளோட ஜிங் பஸ் வந்தாச்சு. ஸோ 9 o'clock நம்ம ஷெட்யூலில் கரெக்டாக டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏற்றிடுறாங்கங்க. 9610. சீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு புஷ்பேக் சீட்டு. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் வந்தீங்கன்னா 2 சீட்டுக்கு நடுவிலே கொடுத்துட்டாங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் லெக்குக்கு வந்து ரெக்லைனர் ஆப்ஷனுமே இருக்குங்க. ஸோ எல்லா சீட்டுமே அப்படி தான் இருக்குது. கீழே சீட்டை பொறுத்த வரைக்கும் ரீடிங் லைட் பக்கா ஒர்க் ஆகுதுங்க. ஸோ ஒரு கிளிக்கு ரீடிங் லைட் வரும், ஒரு கிளிக்கு நைட் லேம்ப்பு, இன்னொரு கிளிக் பார்த்தீங்கன்னா ஆஃப். ஏசி வெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரே கலர் பெட் கவர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்கெட்டும் அதே கிரே கலரில் இருக்குது. ஸோ எலிவேட்டட் பில்லோங்க. ஸோ செப்பரேட்டாக பில்லோ கிடையாது. ஸோ பேக் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அதே சேம் கிரே கலர்லேயும். சார்ஜிங் பாயிண்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளக் டைப்லேயும் இருக்குது, யூஎஸ்பி டைப்லேயுமே இருக்குது. மொபைல் ஹோல்டர். ஸோ ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பர்த்துக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீனும் இருக்குது. ஸோ 2 பர்த்துக்கு செப்பரேஷன் ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தலைக்கிட்ட ஒரு வெண்ட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீடிங் லைட் பக்காவாக ஒர்க் ஆகுது. நைட் லேம்பும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஏசி வெண்ட் இங்கே செப்பரேட். இந்த வெண்ட் இது வந்து ஃபுல் ஃப்ளோ வெண்ட்டு. கால் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஸ்லரியோட 500 ml வாட்டர் பாட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்பல்சரி வந்துடும்.
அசோக் லேலண்ட் தாமோதர் பில்ட் பாடியில் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கம் ஸ்லீப்பர் வேரியன்ட் பஸ்ஸு. ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீப்பராக இருக்கும். கீழே வந்து சிங்கிள் சைட் ஸ்லீப்பரும் டபுள் சைடு பார்த்தீங்கன்னா சீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டின்னரை பொறுத்த வரைக்கும் இங்கே பஸ் கோயம்பேட்லேருந்து கிளம்ப சொல்லவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சீட்டரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணாலும் சரி. ஓகே 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 ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரொவைட் பண்ணுறவர் யாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் ஸோ டிஸ்போசபிளுக்கு அந்த கார்பேஜ் கவர் வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே போய் அதில் போட்டுக்கலாம். நம்ம கிளம்புனது பார்த்தீங்கன்னா 9 o'clock. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான டைம் டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏறணுன்னே டின்னர்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம சேனல் இது வரைக்கும் வால்வோ 9600 ஜேர்னி பண்ணியிருக்கோம், பிரகாஷ் கெப்பேலாவில் பண்ணியிருக்கோம், எம்ஜி கிளேடஸில் கூட பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த தாமோதர் பில்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணியிருந்தேன் தாமோதர் பில்டு பஸ்ஸில் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ட்ராவல் பண்ணுற பஸ்ஸுக்கு தாமோதர் பில்டு பஸ்ஸே வந்துருச்சு. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்லேருந்து கிளம்பி மதுரவாயில் போரூர் டோல் வழியாக கிளாம்பாக்கம் ரீச் ஆகிட்டு கிளாம்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸோ நார்மல் ரூட்டில் கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் தான் போயிட்டோம். ஸோ டின்னர் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன டின்னர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஒரு சீல்டு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. சீல் ஃபார் ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அப்புறம் ஸ்பூன் அப்படியே ஓரம் வச்சுருவோமா. என்ன கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கார சேமியா கார சட்னி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ ஏறணுன்னே சுட சுட கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுற ஜிங் ப்ளஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 course மீல் தான் கொடுப்பாங்க. லைட்டான மீலாக தான் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஜிங் பஸ் மேக்ஸில் வந்து 5 course மீல் கொடுப்பாங்க. ஸோ ரைஸு, தால், சப்பாத்தி, கிரேவி, ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வெயிட்டான டின்னராகவே கொடுப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் லைட்டான டின்னராக தான் இருக்கும் ஜிங் பஸ் ப்ளஸில். டின்னர் நல்லாவே இருந்துச்சுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரெயின் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஆன்போர்டு இவங்களுமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வெளியில் டின்னர் வாங்கணுமோ இல்லை எப்படி இருக்குமோ, வெளியில் ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துறதுலாம் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த டென்ஷன் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ நம்ம சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணணும், மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற வேஸ்ட் எடுத்துமே அந்த டிஸ்போசபிள் கவரில் போட்டுடணும். ஸோ அது நம்ம போடாமல் வச்சா இந்த இடம் நாஸ்தி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துமே டிஸ்போசபிள் கவரில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண சொல்லவே சொல்லிடுவாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஹைவேஸ் போன பிறகு தான் யூஸ் பண்ண விடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பயோ டாய்லெட். அந்த வாட்டர் வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோட்டில் விழுந்துடும். ஸோ சிட்டிக்குள்ளே அது யூஸ் பண்ண அலோடு கிடையாது. ஸோ ஹைவே ஏறின பிறகு பார்த்தீங்கன்னா அதையுமே சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிட்ற வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த கார்பேஜ் பேக்கில் போட்டுடணும்னு சொல்லிட்டு. டின்னரை பொறுத்த வரைக்கும் கோயம்பேட்டில் ஏற உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ இந்த பஸ்ஸில் போர்டிங் எங்கே வரைக்கும் இருக்குமோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் கிளாம்பாக்கம் வந்துட்டோமா. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் அங்கே போர்ட் பண்ணுறவங்களுக்குமே டின்னர் அவைலபிளாக இருக்கும் பஸ்ஸில். கிளாம்பாக்கம் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. ஸோ பிக்கப் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வெளியில் இந்த ஹோட்டல் வாசலில் தான் பிக்கப் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா போர்டிங் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போர்டிங் செங்கல்பட்டு டோல் வரைக்குமே இருக்குது.
இங்க பாரு, இதுல என்ன இருக்குது பாரு. அங்க படு. அங்க படு. ஆ? நீங்களா ஒரு கற்பனையா சொல்லிட்டு ஜிங் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல தாங்க முன்னாடி டின்னர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜிங் பஸ் ப்ளஸ்லையுமே டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர சொல்லவே டின்னர்லாம் சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஏறின பிறகு தான் டின்னர் கொடுக்குறாங்கன்னே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் வேணாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம புக் பண்ண சொல்லவே பார்த்தீங்கன்னா அந்த அம்யூனிட்டிஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலேயே டின்னர் இருந்துச்சுன்னா ஃப்ரீ மீல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸ்லையுமே டின்னர் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கிட்டு புக் பண்ணிங்கன்னா டின்னர் பஸ்லையுமே இருக்குது. பாலாறுகிட்ட வந்தாச்சு, அதே டிராஃபிக் அகைன் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம எந்த ஜேர்னி பண்ணாலுமே இந்த பிரிட்ஜு கிட்ட வர சொல்ல டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு எப்போ விடிவு காலம் வரும் சத்தியமாக தெரியல. இங்கே ஜிம்பக்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு மானிட்டரிங் சிஸ்டம் மாதிரி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டிரைவரோட ஆக்டிவிட்டீஸ், அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது அலாம் சிஸ்டம் மாதிரி. ஸோ இன்கேஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்குற மாதிரி இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிட்டு அங்கே மானிட்டரிங் ரூமுக்கு போயிட்டு அங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அலாம் வரும். இந்த பஸ்ஸுன்னு இல்லை, எல்லா ஜிங் பஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிங் பஸ்ஸில் நிறைய மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மானிட்டரிங் கேமரா இருக்குது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 80 லாக்குங்க. ஸோ நீங்கள் எந்த பஸ்ஸில் போனாலுமே பார்த்தீங்கன்னா 80 லாக் தான். ஜிங் பஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும். வண்டியோட ஹெட்லைட் மூஞ்சில பளிச்சுன்னு அடிக்குதுங்க. சார் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வண்டியோட ஃபைனல் பிக்கப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேல்மருவத்தூர் வரைக்குமே இருக்குது.
இந்த பஸ்ஸுக்கு உண்டான டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் தாங்க புக் பண்ணோம். ஸோ ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. சீட்டரை பொறுத்த வரைக்கும் 650 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமிங் வைஸ் ஃபேர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் இருக்கும், இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபேர் இருந்துச்சு. ஸோ வண்டி கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேர் கம்மியாகும். ஸோ அது வண்டியோட நாள் ஆப்ரேட் பண்ணுற நாளை பொறுத்து, வண்டியை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து ஃபேர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆத்தூர் டோல்கிட்ட ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஸ்டாப் போகிறோம். ஸோ திண்டிவனத்துக்கிட்ட ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது, அந்த ஏஓபிஓ இதில் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் போயிட்டு அகைன் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸோட இந்த வியூ பார்க்க சொல்ல செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சைட்லலாம் செம்ம க்ளோயிங்க அந்த ஜிங் பஸ். ஸோ அவங்க பிராண்டிங் போட்டு செம்ம அழகாக இருக்குது பார்க்க சொல்லவே. டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுதுங்க. ஸோ நம்ம ஹைவேலேருந்து சேலம் ரூட் ரைட்டு திரும்பின பிறகு உளுந்தூர்பேட்டையில் தர்ஷா கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல டீ பிரேக்கு நிறுத்திருக்காங்க. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா பஸ்லேயே இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக ரெஸ்ட் ரூமுக்குன்னு பிரேக் நிறுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு டீ பிரேக் மாதிரி நிறுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் தூங்க தாங்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ தூங்கி மார்னிங் விடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கேபின் ரைட்டை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெட்யூல் அரைவல் 7:05 தான் நம்மளுக்கு ஷெட்யூல் அரைவல். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் ஏசி பஸ்ஸில் சூப்பரான ஒரு தூக்கத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன் நான். வாஷ்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் யூரினல் பர்பஸ் தான். ஸோ க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்குங்க. ஸோ வாஷ் பேஷனோட
சினிமலை மாடமா சினிமலை இருக்கா டிராபிக் எங்கன்னு கேளுங்க. அடுத்து போப்ஸா லட்சுமி போப்ஸ் இருக்குல்ல லக்ஷ்மி யாராவது இருந்தீங்கன்னா இறங்கி வெளில வந்தாங்க ஆக்சுவலி கற்பகம் யூனிவர்சிட்டி கற்பகம் இருக்கா கற்பகம் ஒன்று இருக்கு. அவ்வளோ கற்பகம் தானே பொள்ளாச்சி. அந்த கடவுள் ஒன்றும் இல்லை (6:20) தான் ஆகுது. டைம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 7:05ங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. இல்லையா ராஜா? இல்ல ஃபுல்ல இருக்குது. ரேட்டிங்ஸ் போட்டாதான் ஈவினிங் போல. தேங்க்ஸ் 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 டைம் பார்த்தீங்கன்னா 6:35 ஆகுதுங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். புதுசாக ரெனோவேட் பண்ண பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா காந்திபுரம் வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் ஷெட்யூல் காந்திபுரத்துக்கு 7:05க்கு பஸ் வரணும். பட் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 45 மினிட்ஸ் பிஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது 6:20க்கே காந்திபுரம் ரீச் ஆயாச்சு. ஸோ ஜேர்னி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஸ்டாப் முடிச்சுட்டு தூங்கினா தான் காலையில் இந்த கோயம்புத்தூர் அவுட்ரு வர சொல்ல தான் எந்திரிச்சுனே பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர்லேயே வந்துடுறாங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பொள்ளாச்சி வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் புக் பண்ணியிருந்தோம்ல, பட் ஆனால் இந்த பஸ் வந்து சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போகிற பஸ்ஸு. ஸோ ஒரு சூப்பரான ஜர்னி, தலைநகர்லேருந்து கொங்கு நாட்டோட தலைநகரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.